இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸை ரீகால் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ ரிங்னா என்ன? எ நான் எம்டி செட் டுகெதர் வித் 2 பைனரி ஆப்ரேஷன்ஸ். ஆமாவா? 2 பைனரி ஆப்ரேஷன்ஸை வச்சு இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரிங்கு. ஆக்சுவலாக குரூப்னா என்னென்னா, ஒரு பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்? க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். எபிலியன் குரூப்னா எக்ஸ்ட்ராவாக காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஆமாம் தானே? இங்கே 2 ஆப்ரேஷனை பொறுத்து அதை ப்ளஸ் ஆப்ரேஷனுக்கு அபிலியன் குரூப் சொல்லணும், செகண்ட் ஆப்ரேட்டருக்கு செமி குரூப்னு சொல்லணும். வாட் இஸ் செமி குரூப்? ஜஸ்ட் க்ளோசர் அண்ட் அசோசியேட்டிவ் மட்டும் சொன்னால் போதும். ஆமாம் தானே? அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டிவ். இந்த 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு இந்த 2 ஆப்ரேஷனை பொறுத்து பண்ணும்போது அதர் ரிங்குன்னு சொல்லலாம். ஓகே, இந்த 2வது ஆப்ரேஷனை பொறுத்து என்னால் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரிங்குக்கு பேர் காமுடேட்டிவ் ரிங். ஆமாவா? வெரி குட். நெக்ஸ்ட்டு ரிங் வித் யூனிட் எலிமெண்ட். ரிங் வித் யூனிட் எலிமெண்ட்னா என்ன? அந்த செகண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னால் ஐடென்டிட்டி கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அந்த இதை ரிங் வித் யூனிட் எலிமெண்ட்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா நல் ரிங்னா என்னன்னு பார்ப்போம். நல் ரிங் அப்படின்னா என்னன்னா, டெஃபினிஷன் பார்த்துவோமா? எ செட் ஆர் ஹேவிங் எ சிங்கிள் எலிமெண்ட். ஒரு செட்டில் சிங்கிள் எலிமெண்ட் என்ன எலிமெண்ட்டு? சிங்கிள் எலிமெண்ட் 0. இது மட்டும் இருக்குது. என்ன ஆப்ரேஷனை பொறுத்து? 2 ஆப்ரேஷன் வித் 2 பைனரி ஆப்ரேஷன். ஓகே, ஸோ 2 ஆப்ரேஷனை பொறுத்து அந்த செட்டுக்கு எலிமெண்ட் 0 மட்டும் இருக்குதுன்னா அதை நல் ரிங்குன்னு சொல்லிக்கலாம். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இன்னொரு டெஃபினிஷன், ஜீரோ டிவைசர். என்னதுப்பா? ஜீரோ டிவைசர் ரொம்ப ஈஸிப்பா. டெஃபினிஷன் எழுதிடுவோம். இஃப் ஆர் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ரிங். இஃப் ஆர் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ரிங், தென் ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அந்த எலமெண்ட் 0வாக இருக்கக்கூடாது, அது ஆரில் இருக்கணும். ஓகே, இதை எப்போ என்னால் 0 டிவிஷன் சொல்ல முடியும்னா செட் டு பி அ 0 டிவைசர் எப்போ சொல்ல முடியும்? ஒரு எலிமெண்ட் இதுக்கு ஏத்தாப்புல ஒரு எலிமெண்ட், இஃப் தேர் எக்ஸிஸ்ட் an element. என்ன எலிமெண்ட்? ஏதோ ஒரு எலிமெண்ட் வச்சுக்கோமா, எலிமெண்ட் பி பிலாங்ஸ் டு, அதுவும் என்னவா இருக்கும்? ஆரில் இருக்கும், அதுவும் 0வாக இருக்கக்கூடாது. அப்படின்னா எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? சச் தட் ஏபி ஈக்குவல் டு 0. இது எப்படிப்பா? அதாவது ஏவும் 0, இந்த எலமெண்ட்டும் 0வாக இருக்கக்கூடாதான், இந்த எலமெண்ட்டும் 0வாக இருக்கக்கூடாதான். அப்போது 2 எலமெண்ட்டு 0வாக இல்லாத 2 எலமெண்ட்டை சூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணால் 0 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது ஏதாவது 2ல் ஏதாவது ஒரு எலமெண்ட்டு 0வாக இருக்கணும், இன்னொன்று ஆர்பிட்ரியாக இருக்கும்போது மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். அது தெரிஞ்ச விஷயம். அது 2மே 0வாக இருந்தால் அது அன்டிஃபைன்டு போயிடும். ஏன்னா 0 × 0ன்றது அன்டிஃபைன்டு இல்லையா? சரி, அப்போது இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுமா? அப்படி ஒன்று இருக்கா? எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா? ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம பார்த்துருவோம். ஒரு மாடல் எடுத்துக்குவோம், எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள், இப்போது ஒரு மாடுலோ கிளாஸ் எடுத்துக்கலாம். இன் மாடுலோ கிளாஸ் Z8ன்னு எடுத்துக்கலாம். Z8 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3 4 5. ஓகே, 6 7 முடிய தான் எழுத போகிறோம். 8னா 0 to 7 முடியும் எழுதணும் வித் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ. ஓகே, அந்த மாடுலோன்றது மல்டிப்ளிகேஷன் மாடுலோ என்ன போட்டுக்கலாம்? 8 போட்டுக்குவோமா? எக்ஸாம்பிளுக்கு பண்ணி பார்ப்போம் பாருங்களேன். ஏதாவது ஒன்று, ஒரு 2 4 எடுத்து பாருங்களேன். 2 4 இதுக்கான ப்ராடக்ட் 8 இல்லையா? 8 வரலாமா? 0 to 7 தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாடுலவை டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதானே அந்த எலமெண்ட்டு. பார்த்தீங்களா? ஏபி 0 வந்துருச்சா? இதில் 2 நான் 0 கிடையாது, 4 நான் 0 கிடையாது, பட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வந்துருச்சு. சிம்பிளாக இருக்கா? சரி, இன்னொன்று பார்ப்போமா? என்ன பார்க்கலாம்? இந்த இருக்கு பாருங்களேன், 4 and 6 பாருங்களேன். 4 6 ப்ராடக்ட் பண்ண என்னப்பா? 24 வருது. வரலாமா? ஏன்னா 0 to 7 முடியும் தானே இருக்குது இங்கே. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 8 3 24 ப்ராப்பராக டிவைட் பண்ணிடுது. ஸோ ரிமைண்டரு 0. ஆமாவா? இதுவும் நான் 0, இதுவும் நான் 0. ஸோ
எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு 0 வந்துருச்சு. இது மாடுலோ கிளாஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த கண்டிஷன் மாடுலோ கிளாஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது. வேறு எதில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு இன்னொன்று பார்த்துட்டு வந்துருமா? அதுவும் சர்ப்ரைசிங்காக இருக்கும். மேட்ரிக்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுதுப்பா. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். என்னம்மா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எக்ஸிஸ்ட் ஆகுது. எது? அது ஏபி 0 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். லெட் ஏ அண்டு பி நான் எம்டி மேட்ரிக்ஸ். ஓகேயா? அந்த மாதிரியான மேட்ரிக்ஸை நான் சூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ண போகிறேன். இப்போ அதை பண்ணி அதை ரெண்டத்தையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 3 எடுத்துக்குவோமா? 0 ஒரு 0 எடுத்துக்குவோம். ஸோ 3 0நாலும் இங்கே நான் எம்டி எலிமெண்ட் வந்துருச்சு இல்லையா? அப்போ இது நான் எம்டி மேட்ரிக்ஸு. இன்னொன்று பி என்னென்னு எடுத்துக்கலாம்? ஒரு 0 எடுத்துக்குவோம். ஒரு 0 ஒரு -1 3 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்களேன். 3 × 0 0 0 × 0 0. ஸோ ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணால் 0 வந்துருச்சு. அகைன் 0 0 0 + 0 0. அகைன் 0 இது ஒரு 0 0. அகைன் 0 × 0 0 + 0 × -3 0. ஸோ எனக்கு நான் எம்டி மேட்ரிக்ஸ் எடுத்தேன். எனக்கு கிடச்சது 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ இது வந்து மேட்ரிக்ஸ்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆமாம் தானே? இது மேட்ரிக்ஸ்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகுது. 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் டொமைன். ஒரு டெஃபினேஷன். இன்டெக்ரல் டொமைன் அது என்னப்பா இன்டெக்ரல் டொமைனு? 0 டிவைசர்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங்கு. ஓகே, இது கம்யூட்டேட்டிவ் ரிங்கில் தான்ப்பா எல்லாமே பேசுகிறோம். ஓகே, கம்யூட்டேட்டிவ் ரிங்கு. ஒரு கம்யூட்டேட்டிவ் ரிங் எப்போ இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும்னா, இஃப் இட் ஹேஸ் நோ 0 டிவைசர். அதுக்கு 0 டிவைசர் இருக்காது. 0 டிவைசர்னா என்னது? ஏவும் 0வாக இருக்கக்கூடாது, பியும் 0வாக இருக்கக்கூடாது, பட் ஏபி ஈக்குவல் டு 0. இதானே 0 டிவைசரு. இதுக்கு அந்த மாதிரி 0 டிவைசராக இருக்கக்கூடாது. அப்படின்னா எப்படி இருக்கலாம்னா, இதை எப்படி சொல்லிக்கலாம்னா, ஏ டாட் பி 0வாக இருக்கணும். ஓகே, பட் எய்தர் ஏ 0வாக இருக்கணும் அல்லது பி 0வாக இருக்கணும். அப்படின்னா தான் இது பாசிபிள். நோ 0 டிவைசர். ரெண்டுமே நான் 0, பட் இது மல்டிப்ளை பண்ணும்போது 0னா அது 0 டிவைசர் டெஃபினேஷன் போயிடும். பேஸ் பண்ண ஒரு தியரம் பார்த்துட்டு வந்துடுமா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தியரம் என்னப்பா சொல்லுது? ஒரு ZN மாடலோ தான் பேசுகிறோம். ZN இஸ் an இன்டெக்ரல் டொமைன். ஓகே, ஒரு ZN இன்டெக்ரல் டொமைனாக இருக்குது அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த n இருக்கு இல்லையா, n வந்து ப்ரைமாக தான் இருக்கும். ஓகே, ப்ரைமாக தான் இருக்கும். பார்த்துருமா? ப்ரூஃப் பார்த்துருமா? ப்ரூஃப் என்ன சொல்லுது? லெட் ZN பி an இன்டெக்ரல் டொமைன். ஆமாவா? இன்டெக்ரல் டொமைன். ZN இன்டெக்ரல் டொமைன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் n வந்து ப்ரைம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? சரி, இப்போ நான் இதுக்காண்டி கான்ட்ராடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் n is not a prime. ஸோ தப்பாக எடுக்க போகிறேன். அப்போனா ஆன்சர் தப்பாக வரும். ஆமாம் தானே? சரி, சப்போஸ் n is not a prime அப்படின்னா என்ன என்னால் எப்படியா எழுத முடியும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 காம்போசிட் நம்பராக எழுத முடியும். ஆமாவா? சரி, ரைட்டு. தட் மீன்ஸ் பியும் 0வாக இருக்கக்கூடாது, க்யூவும் 0வாக இருக்கக்கூடாது. ஓகே, சரி, ஓகே. அப்புறம் எப்படி தான் இருக்கணும்னா p greater than 1 இருக்கலாம். ஓகே, மல்டிப்ளை பண்ணுற q which is greater than என்ன இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சாரி லெஸ் தென் என்ன இருக்கும், n பெருசாக இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இஜட் என்ன இன்டெக்ரல் டொமைன் எடுத்துட்டோம் இல்லையா? அப்போது இந்த p மல்டிப்ளிகேஷன் மாடலில் q எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்? இன்டெக்ரல் டொமைன்ன்றதுனால p டாட் q வந்து 0வாக இருக்கும். ஆமாம் தானே? ஸோ அப்படின்னா இன்டெக்ரல் டொமைன் p நாட் ஈக்குவல் டு 0, q நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, முடிஞ்சு போச்சு. இதில் p அண்டு q p மல்டிப்ளிகேஷன் மாடலில் q வந்து 0 வந்ததுனால இல்லை pயும் qவும் என்னப்பா பார்த்தோம் இல்லையா? எஸ் ஆர் 0 டிவைசர். வெரி குட். சரி, கரெக்டாப்பா பண்ணது கரெக்டா? இன்டெக்ரல் டொமைனா என்ன அர்த்தம்? 0 டிவைசர் இருக்காதுன்னு தானே அர்த்தம். எனக்கு 0 டிவைசர் வந்துருச்சு அப்படின்னு என்ன? வெரி குட். நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். தப்பாக எடுத்துருக்கோம் இல்லையா? ZN இஸ் நாட் அன் இன்டெக்ரல் டொமைன். இன்டெக்ரல் டொமைன் இது கரெக்டாக இல்லை, தப்பாக எடுத்ததுனால தப்பாக வந்திருக்கு. ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். எதுக்கு கான்ட்ரடிக்ஷனு?
டொமைன்னு நம்ம வந்து வந்திருக்கு கரெக்டாக டொமைன்னு எடுத்திருக்கோம் தப்பாக வந்திருக்கு ஏன்னா எண் வந்து நாட் அ ப்ரைம்னு சொன்னதுனால ஸோ கான்ட்ராடிக்ஷன் வந்ததுனால தேர்ஃபோர் அது என்னவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரைமாவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது சரி ப்ரைம்னு சொல்லியாச்சு கான்வர்ஸ்லி பார்த்துருவோமா கான்வர்ஸ் கண்டிஷன் கான்வர்ஸ் என்ன சொல்லுது இப்போ ப்ரைம்னு நானே எடுத்துக்கிறேன் ப்ரைம்னு எடுத்துகிட்டு இஜட் என்ன இன்டெக்ரல் டொமைன்னு சொல்லணும் சப்போஸ் என்எஸ் ப்ரைம் சரி 2 எலமெண்ட் எடுத்துக்கிறேன் லெட் ஏ கமா பி எங்கேருந்து எடுக்கிறேன் ZNலேருந்து எடுத்துக்கிறேன் அப்படி எடுக்கிறேன்னா எனக்கு ஏ மல்டிப்ளிகேஷன் மாடலில் பி வந்து என்னவாக இருக்கணும் 0 சரி எப்போ இது எப்படி இந்த இதை வேறு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏவையுமே மல்டிப்ளை பண்ணினா சம் என்னோட மல்டிபிள்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே சரி அப்படின்னா என்ன அர்த்தம் n டிவைட்ஸ் ஏபின்னு அர்த்தம் அப்போது இந்த என்னன்றது ப்ரைம் வந்து ஏதாவது ஒன்றை தான் டிவைட் பண்ணும் ஒன்று ஏ டிவைட் பண்ணும் அல்லது பி டிவைட் பண்ணும் ஆமாம் தானே இப்போ 7 இருக்குது ஒரு 21னா எப்படி எழுதிக்கலாம் 7 3 is 21 இதை தான் டிவைட் பண்ணும் ஓகே ஒன்று இதை டிவைட் பண்ணால் அல்ல இன்னொரு நம்பர் இருந்தால் அதை டிவைட் பண்ணலாம் ஸோ இப்போ n டிவைட்ஸ் ஏ ஆர் n டிவைட்ஸ் பி சரியா ஏதாவது ஒன்றை தான் டிவைட் பண்ணும் அப்போது n ப்ரைமுன்னு சொல்லியாச்சு அப்போ ஏ பை என்னன்னா ஒன்று ஏ வந்து 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது கரெக்டாக அல்லது பி ஈக்குவல் டு 0 இப்போ நான் என்ன எடுத்தேன் ஏ டாட் பி 0ன்னு எடுத்தேன் ஆமாவா ஏ டாட் பி 0ன்னு எடுத்தேன் கிடச்சது எய்தர் ஏ வந்து 0ன்னு கிடைக்கிது அல்லது பி வந்து 0 அப்படின்னு என்ன பார்த்தோம் இதுலேருந்தே தெரியலையா ஏன்னா ஏ நாட் ஈக்குவல் டு 0 பி நாட் ஈக்குவல் டு 0 அப்படி இருக்கும்போது ஏ டாட் பி 0 வந்தால் தான் 0 டிவைசர் ஸோ எய்தர் ஏ 0 அல்லது பி 0 அப்படியா இருக்கும்போது ஏ டாட் பி 0வாக இருந்ததுன்னா இஜட்டனுக்கு 0 டிவைசர் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இதான டெஃபினிஷன் பார்த்தோம் நோ 0 டிவைசர் வெரி குட் அப்போது எனக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா 2 கண்டிஷனும் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஹென்ஸ் ப்ரூவ்டு புரியும் நினைக்கிறேன் அப்படியே பொறுமையாக கோத்ரூ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு இதை பேஸ் பண்ண சில தேரம்ஸ்லாம் நம்ம ஃபியூச்சர்ஸ் கிளாஸஸில் பார்ப்போம் நான் வந்து எஸ்டர்டே நடத்தின அந்த கிளாஸை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க்யூ